நம்ம பண்ணைக்கு வர்ற எல்லாரும் கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி, உங்கள் தோட்டத்தில் மட்டும் எப்படி இத்தனை தேனடைகள் இருக்குது, எதையுமே எடுக்க மாட்டீங்களான்னு தான். ஏன்னா 10க்கும் மேற்பட்ட தேனடைகள் இருந்துச்சு. கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணாததும் விவசாய கழிவுகளை விவசாய நிலத்தில் எரிக்காததும் தான் இதுக்கு காரணம். யார் கண்டுபட்டுச்சோ தெரில, கடந்தைன்னு சொல்கிற கதண்டு குளவிகளோட இடைவிடாத தாக்குதலால் இப்போ முக்கால்வாசி தேனீக்கள் தோட்டத்தை விட்டே போயிடுச்சு. தேனீக்களோட லார்வா, கூட்டில் இருக்கிற மெழுகு அப்படின்னு அத்தனையும் வாரி சுருட்டிட்டு போகுது. அதோட இருப்பிடத்தை கண்டுபிடிச்சா அழிச்சிடலான்னு பார்த்தா எங்கே தேடியும் கண்ணில் படலை. இதுக்கு இடையில் இன்றைக்கி புன்னை மரத்தில் உள்ள பெரிய தேனடை கலைஞ்சது. மறுபடியும் குளவிதான்னு நினச்சி பார்த்தா இப்போ வேற தொல்லை. ஹனி பசார்னு சொல்லக்கூடிய தேன் கொத்தி பருந்து சத்தம் கொடுத்ததும் ஓடிடுச்சு. இனி இதுகிட்ட இருந்து வேற தேனடைகளை பாதுகாக்கணும் போல. இது தேனீக்களை வேட்டையாடுறதுக்காகவே பரிணாம வளர்ச்சி பெற்ற ஒரு பறவையினம். இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி தேன் கூட்டில் எந்தவித பயமும் இல்லாமல் இறங்கி தேனையும் தேனீக்களோட லார்வாவையும் உணவாக உட்கொள்ளக்கூடியது. பார்க்கலாம் மீதி இருக்க 3 தேனடையாவது தப்பிக்குமா இல்லையான்னு.